நடிகர் விஜய் தன்னுடைய கலைப்பயணத்திலிருந்து தன்னுடைய கலைப்பயணத்தை நிறுத்தி கொண்டு அரசியல் பயணத்திலே இறங்கியிருக்கின்றார். இன்றைய தினம் தமிழகத்திலே 10ஆம் 12ஆம் வகுப்புகளிலே தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான பாராட்டு நிகழ்வினை அங்கே நடத்துகின்றார். இந்த நிகழ்வு விஜயினுடைய அரசியல் பயணத்திலே முதலாவது அரசியல் நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. அங்கே விஜய் என்ன பேசுவார் என நேற்று முதல் பெருமளவு அவருடைய ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்ட சூழலிலே விஜயினுடைய முதலாவது அரசியல் பேச்சும் அங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. அங்கே என்ன பேசினார், எதை குறித்து பேசினார், அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கப் போகின்றது என்பது குறித்து தான் நாங்கள் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசர் தமிழ் A to Z. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நடிகர் விஜய் சினிமா துறையிலே கலைத்துறையிலே மிக உச்ச நிலையிலே இருக்கின்ற போது அதிலிருந்து முழுமையாக விலகி தான் அரசியல் பயணத்திலே ஈடுபட உள்ளதாக அண்மையிலே அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரிலே அவருடைய கட்சியும் அறிவிக்கப்பட்டது. அங்கே தன்னுடைய கட்சி மற்றும் அரசியல் பயணத்திற்கான சகல முனைப்புகளையும் அவர் முன்னெடுத்திருக்கின்றார். இந்த சூழலிலே 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற தமிழகத்தினுடைய அல்லது இந்தியாவினுடைய மாநிலங்களவை தேர்தலிலே அவர் போட்டியிடுவார் என்று ஆருடன் கூறப்படுகின்ற நிலைமையிலே அவர் யாரோடு சேர்வார், அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கப் போகின்றது என்பது பற்றியெல்லாம் தொடர்ச்சியாக சமூக ஊடகங்களிலும் சரி தொடர்ச்சியாக விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலைமையிலே தமிழகத்திலே 10ஆம் 12ஆம் வகுப்பு தேர்வுகளிலே சித்தியடைந்த மாணவர்களுக்கு இரண்டாவது முறையாக அவர் பாராட்டு விழாவை நடத்தி இருக்கின்றார். அங்கே இன்றைய தினம் முதற்கட்டமாக 28ஆம் தேதி இன்றைய தினம் முதற்கட்டமாக அந்த பாராட்டு விழா நடைபெற்றிருக்கின்றது. தொடர்ந்து 3ஆம் தேதி வரை அந்த பாராட்டு விழா என்பது நடைபெற இருப்பதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக இன்றைய பாராட்டு விழாவிலே 21 பிரதேசங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கான பாராட்டு விழா நடைபெற்றிருக்கின்றது. தமிழகத்திலே சென்னையிலே அந்த ஒரு தனியார் மண்டபத்திலே இந்த பாராட்டு விழா என்பது நடைபெற்றிருக்கின்றது. அங்கே கலந்து கொண்டவர்களுக்கு உணவு மற்றும் மாணவர்களுக்கு பாராட்டுதலோடு பணப்பரிசுகளும் வழங்கப்பட்டிருப்பதாக தமிழக செய்திகள் ஊடாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினம் இந்த நிகழ்விலே நடிகர் விஜய் கலந்து கொள்ளுகின்ற முதலாவது அரசியல் மேடை என்று அவருடைய ரசிகர்கள் விவரித்துக்கின்ற இந்த மேடையிலே அவர் என்ன பேசுவார் என்று நேற்று முதலே மிகப்பெரிய அளவிலே அவருடைய ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்த சூழலிலே அவருடைய உரை ஒரு காத்திரமான உரையாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக மாணவர்கள் இவ்வாறு தங்களுடைய எதிர்காலத்தை வடிவமைத்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய நட்பு வட்டம் எப்படி இருக்க வேண்டும் மற்றும் பொதுமக்கள் இவ்வாறான அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், அரசியல் மட்டுமல்லாமல் சகல துறைகளிலும் ஒரு தலைவர் எப்படியானவராக இருக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் விஜய் பேசியிருக்கின்றார். குறிப்பாக அரசியல் தலைவர்கள் பொய் பேசுகின்றவர்களுக்கு எந்த வகையிலும் மக்கள் ஆதரவு கொடுக்கக்கூடாது என்பதை அவர் மிக தெளிவாக தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் மாணவர்கள் மத்தியிலே பேசுகின்ற போது அரசியல் பழகுங்கள் என்ற விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், அரசியல் படியுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார், அரசியலுக்கு வர வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மாணவர்கள் தங்களுடைய நட்பு வட்டத்தை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், குறிப்பாக நல்ல நண்பர்களை சேர்த்து கொண்டு நல்ல நண்பர்களோடு இருக்கின்ற போதுதான் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல நிலைகளை நீங்கள் அடைய முடியும் என்று அவர் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். 2026ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலிலே விஜய் போட்டியிடுவார், அதற்கான சகல முனைப்புகளை அவர் முன்னெடுத்திருக்கின்றார் என்று கூறப்படுகின்ற நிலைமையிலே அவருக்குரிய வெற்றி வாய்ப்புகள் எவ்வாறு அமையப் போகின்றது என்பது குறித்து பலரிடத்திலும் பல்வேறு விதமான சந்தேகங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லி சொன்னால், ஏற்கனவே கலைத்துறையிலே இருந்து வந்த கமல்ஹாசன் மற்றும் சீமான் போன்றவர்கள் இந்த விடயத்திலே மிகப்பெரிய அளவிலே சாதனைகளை நிகழ்த்தாத சூழலிலே, குறிப்பாக தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலே இயங்குகின்ற சீமான் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விடயத்திலே தமிழக அரசியலிலே முழு வீச்சோடு செயற்பட்டு கொண்டிருக்கின்ற சூழலிலே அவர்கள் இப்போதுதான் ஓரளவுக்கு மக்கள் அந்தஸ்தை பெற்று
மக்களுடைய ஆதரவை பெற்று அவர்கள் ஒரு கட்சியாக கட்சி அந்தஸ்தை பெற்றிருக்கின்ற சூழலிலே வந்து மறுபக்கம் கமல்ஹாசன் எந்த விதமான அந்தஸ்தையும் மக்களுடைய அங்கீகாரத்தையும் பெறாத சூழலிலே விஜயனுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்க போகும் என்ற கேள்வி வந்து எல்லோரிடத்திலும் இருக்கின்றது. குறிப்பாக விஜயனுடைய ரசிகர்கள் அல்லது விஜயனுடைய ஆதரவாளர்கள் மட்டத்திலே அந்த கேள்வி என்பது நேர்மையாக அந்த விடயத்தை பார்க்கிறவர்கள் மத்தியிலே வந்து அந்த கேள்வி என்பது நிச்சயமாக இருக்கின்றது. ஆனால் மிக பெரும் ரசிகர் பட்டாளத்தை கொண்டிருக்கின்ற நடிகர் விஜய் தன்னுடைய அரசியல் பயணத்திலும் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்று கூறுகின்ற தரப்புகளும் நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமையிலே வந்து மாணவர்களுக்கு பரீட்சையிலே சித்தியடைந்த மாணவர்களுக்கான பாராட்டு விழா என்பது இன்று தமிழகத்திலே பரபரப்பாக பல்வேறு தரப்புகளாலே எதிர்பார்க்கப்பட்ட சூழலிலே அது நடைபெற்றிருக்கின்றது. இதுதான் இன்றைய பதிவுடைய பிரதான விடயம். நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.